ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம வீட்டு தோட்டத்தில் இருக்கிற மிளகா செடியில் போய் மிளகா பறிச்சுட்டு வரலாம். இது கத்திரி செடி இருக்குது, அப்புறம் பச்சை மிளகா செடி. இந்த மிளகா செடியில் நிறைய பச்சை மிளகா இருந்துச்சு. நான் பச்சை மிளகா குழம்புல சேர்த்திக்க மாட்டேன், அதனால் காயிட்டுன்னு விட்டுட்டேன். நல்லா செவந்ததுக்கப்புறமா நம்ம பொரித்து அதுக்கப்புறமா காய வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுட்டேன். வாங்க நம்ம அதை பறிச்சுட்டு வரலாம். ஆனால் அது செடியிலே நல்லா செவந்திருக்கு பாருங்கள், அழகாக இருக்குது பார்க்குறக்கே. நம்ம அதை பொரித்து டப்பாவில் வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா காய வச்சு அப்புறம் நம்ம குழம்புல போட்டுக்கலாம். நம்ம கடையில் வாங்க வேண்டியது இல்லையில, நமக்கு தேவையான காய்கறி செடி எந்த ஒரு சின்ன இடமா இருந்தாலும் நம்ம கையால் வச்ச ஒரு செடியிலேருந்து நமக்கு காய் வர்றது, நம்ம அதை பொரித்து பயன்படுத்துகிற சந்தோஷமே வேறு தான் நமக்கு. மிளகாயெல்லாம் பொரிச்சு வச்சு பாருங்கள், இவ்வளோ மிளகாய் கிடச்சிருக்கு நமக்கு. கொஞ்சமோ என்னமோ நமக்கு நம்ம வீட்டு செடியில் பொரிச்ச காய் நமக்கு யூஸ் ஆகுதுன்னா அதுவே வேறு சந்தோஷம்தான். ஒரு சின்ன இடம், அந்த சின்ன இடத்துலையே ஒரு செடி வச்சு அதிலிருந்து கிடைக்கிற காய். உங்கள் வீட்லேயும் எவ்வளோ இடம் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்களும் ஏதாவது ஒரு காய் செடி வச்சு யூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக அது செடி வச்சாவே என்றைக்கும் நமக்கு கண்டிப்பாக யூஸ் ஆகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.